கோவிலின் அமைதியான சூழலில் காலை நேர பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது சாவித்திரியும் தாமரையும் வழிபாட்டிற்காக அங்கு வந்திருந்தனர். கோவிலின் வாசலை கடந்து உள்ளே செல்லும்போது ஒரு மூலையில் பழைய தோற்றத்திலேயே அமர்ந்திருந்த காமேஷை பார்த்ததும் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு காலத்தில் பிச்சை எடுத்து வாழ்ந்த அவன் இப்போது பெரிய செல்வந்தராக வாழ்கிறான் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் அவனை பார்ப்பார்கள் என்று நினைக்கவே இல்லை. தாமரை கிண்டலாக, இவ்வளவு பணம் வந்த பிறகும் இன்னும் இதே வேலையா என்று கேட்டாள். ஆனால் காமேஷ் அமைதியாக சிரித்துக்கொண்டு, இந்த தொழில் என்னை வாழ வைத்தது. நான் எவ்வளவு உயர்ந்தாலும் என்னை இங்கே கொண்டு வந்த பாதையை மறக்க மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் வந்தாவது இங்கே உட்காருவேன் என்றான். அவனது பதில் தாமரைக்கு பிடிக்கவில்லை. அவள் பழைய விஷயங்களை நினைவுபடுத்தி அவனை அவமதிக்க முயன்றாள். ஆனால் காமேஷ் எந்த கோபமும் கொள்ளாமல் உழைப்புக்கு மதிப்பு கொடுப்பவனாக இருப்பதே தனது பெருமை என்று சொல்லி நிதானமாக பேசினான். பேச்சு மெதுவாக அவர்களது கடந்த கால வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தது. தாமரை தன்னை விட்டு சென்றது பற்றி காமேஷ் எந்த வருத்தத்தையும் காட்டவில்லை. மாறாக, நீ போன நாளிலிருந்துதான் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கின என்று கூறினான். அந்த வார்த்தைகள் தாமரையின் மனதை ஏதோ ஒரு விதத்தில் குத்தியது. அதே நேரத்தில் அவளுக்காக இன்னும் நல்ல எண்ணமே வைத்திருப்பதாகவும் அவள் விரும்பினால் வாழ்க்கையில் மீண்டும் வரலாம் என்றும் காமேஷ் சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டு சாவித்திரி கோபமடைந்தாள். இருவரையும் அங்கிருந்து அழைத்துச் செல்ல முயன்றாள். ஆனால் காமேஷ் கடைசியாக, நான் இனி யாருடைய பின்னாலும் ஓடமாட்டேன். ஆனால் ஒரு நாள் நீயே என்னை தேடி வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறினான். அந்த வார்த்தைகள் தாமரையின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அந்த சமயத்தில் வயதான ஒரு பெண் கையில் சிறிய குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கு வந்து அமர்ந்தாள். அவளது தோற்றம் மிகவும் பரிதாபமாக இருந்தது. குழந்தையும் சரியாக பராமரிக்கப்படாத நிலையில் காணப்பட்டது. காமேஷ் அவர்களிடம் சென்று காரணம் கேட்டான். அந்த பெண் கண்ணீர் மல்க தனது மகளும் மருமகனும் இறந்துவிட்டதாகவும் இந்த குழந்தை மட்டும்தான் உயிருடன் இருப்பதாகவும் கூறினாள். குழந்தைக்கு பால் வாங்க பணம் கூட இல்லாததால் பிச்சை எடுக்க வந்ததாக சொன்னாள். அதை கேட்ட காமேஷின் மனம் உருகியது. அவளுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனிடம் உடனடியாக பணம் இல்லை. அனைத்தும் வங்கிக் கணக்கிலும் அட்டைகளிலும் இருந்ததால் யாரிடமாவது சிறிது பணம் வாங்கி அந்த குழந்தைக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான். அதற்காக தாமரையிடம் சென்ற காமேஷ், ஒரு குழந்தைக்காக சிறிது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். தாமரை முதலில் அவனை கேலி செய்தாள். ஒரு காலத்தில் பிச்சை எடுத்தவன் இப்போது தன்னிடமே பணம் கேட்பதாக சிரித்தாள். ஆனால் காமேஷ் அவசர நிலையை விளக்கி குழந்தைக்கு பால் வாங்க வேண்டும் என்று கூறியபோது சாவித்திரிக்கும் மனம் கொஞ்சம் இளகியது. அவள் தாமரையை சமாதானப்படுத்தி உதவி செய்யச் சொன்னாள். இறுதியில் தாமரையும் சம்மதித்து அந்த பெண்ணிடம் நேரடியாக பணம் கொடுக்க வர முடிவு செய்தாள். காமேஷ் அவர்களை அந்த பெண் அமர்ந்திருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு சென்ற தாமரை குழந்தையை நெருக்கமாக பார்த்தவுடன் அவளது முகம் வெளிறிப் போனது. அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. அனைவரும் தேடி அலையும் சேதுவின் குழந்தைதான் அது. ஒரு கணம் அவளால் பேச முடியவில்லை. குழந்தையை பார்த்து கொண்டே நின்றாள். சாவித்திரியும் அதிர்ச்சியடைந்தாள். உடனே இருவரும் அந்த பெண்ணை விசாரிக்க ஆரம்பித்தனர். பயந்து போன அந்த பெண் உண்மையை மறைக்க முடியாமல் திணறினாள். குழந்தையை மருத்துவமனையிலிருந்து எடுத்துச் சென்றது தான் என்று ஒப்புக்கொண்டாள். தாமரை உடனடியாக போலீஸை அழைப்பதாக மிரட்டியதும் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். அப்போது சாவித்ரி ஒரு திட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு போலீசிடம் ஒப்படைக்காமல் தங்களுடன் வரும்படி கூறினாள். குழந்தையை தூக்கிக் கொண்டு அவர்கள் நேராக சேது வீட்டிற்கு வந்தனர். குழந்தை காணாமல் போன துயரத்தில் தவித்துக் கொண்டிருந்த குடும்பத்தினர் குழந்தையை பார்த்ததும் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தனர். சேது தனது குழந்தையை கையில் வாங்கிய அந்த நொடி அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது. பல நாட்களாக இருந்த பயமும் வேதனையும் மறைந்து போனது. அனைவரும் குழந்தையைச் சுற்றி நின்று மகிழ்ந்தனர். ஆனால் அதற்கு பிறகு எழுந்த கேள்வி ஒன்று அனைவரையும் அமைதியாக்கியது. குழந்தை எங்கே கிடைத்தது?
அதை யார் கடத்தினர் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல அந்த வயதான பெண் முன் வந்தாள். அவள் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டபடி உண்மையை வெளிப்படுத்தத் தொடங்கினாள். அவள் சொன்ன வார்த்தைகள் அங்கு இருந்த ஒவ்வொருவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. குழந்தையை கடத்தச் சொன்னது வேறு யாரும் இல்லை, வீட்டில் இருந்த ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் தான் என்று கூறினாள். குழந்தை அவர்களின் வாழ்க்கைக்கு தடையாக இருப்பதாக நினைத்து பணம் கொடுத்து தன்னை வைத்து இந்த காரியத்தை செய்ய வைத்ததாகவும் தெரிவித்தாள். அதற்கான பணமும் இன்னும் தன்னிடம் இருப்பதாக காட்டினாள். அந்த உண்மையை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சேது நம்ப முடியாமல் நின்றான். மோகனா, ராஜாங்கம், கருப்பு என அனைவரும் கோபத்தில் வெடித்தனர். உடனே போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சில நிமிடங்களில் போலீசார் வந்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருந்ததால் ஈஸ்வரியையும் ஐஸ்வர்யாவையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு வீட்டில் ஒரு கனமான அமைதி நிலவியது. குழந்தையை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் பல உண்மைகளை உணர ஆரம்பித்தனர். கருப்பு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு, ஒரு குழந்தையை பெற்றவள் கூட இப்படி செய்யலாம் என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்று கூறினான். அதோடு குழந்தை அதன் உண்மையான தாயிடம் வளர்வதே சரியானது என்றும் தெரிவித்தான். தமிழ் செல்வி வீட்டை விட்டு விலகி இருந்தாலும் குழந்தைக்கு அவள்தான் தாய் என்பதை யாராலும் மாற்ற முடியாது என்றான். குழந்தையை சரியான இடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற முடிவை எடுத்த கருப்பு அதை தாயிடம் ஒப்படைக்க கிளம்ப தயாரானான். சேது அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இதுவரை தன் குழந்தையை பற்றி உணராமல் இருந்த அவனுக்கு அந்த நொடி முதல் தந்தை என்ற பாசத்தின் அர்த்தம் புரிய ஆரம்பித்தது. வீட்டில் இருந்த அனைவரும் நடந்த சம்பவங்களின் தாக்கத்தில் அமைதியாக நின்றனர். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. உண்மை எவ்வளவு காலம் மறைக்கப்பட்டாலும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அந்த நாளில் தவறு செய்தவர்கள் தங்கள் செயலுக்கான விளைவுகளை சந்திக்காமல் தப்பிக்க முடியாது.